மானமும் அறிவும் இருப்பவர்கள் பெரியாரை இழிவாக பேச மாட்டார்கள். தந்தை பெரியார் குறித்து சர்ச்சை கருத்து தெரிவித்த சீமானுக்கு அமைச்சர் துரைமுருகன் கண்டனம். அரைவழிகளின் அவதூறுகளால் பெரியாரின் புகழை மறைக்க முடியாது. பெரியார் சொல்லாதவற்றை சொன்னதாக அவதூறு பரப்புவதாகவும் அமைச்சர் துரைமுருகன் விளாசல். போக்குவரத்து தொழிலாளர்களின் கோரிக்கைகளை அரசு நிறைவேற்ற வேண்டும். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வலியுறுத்தல். பெரியார் குறித்து அவதூறு கருத்து தெரிவித்த விவகாரம். கோவையிலும் சீமான் மீது வழக்கு பதிவு. சென்னையிலிருந்து சிங்கப்பூருக்கு புறப்பட்டு சென்ற ஏர் இந்தியா விமானத்தில் நடுவானில் இயந்திர கோளாறு. மீண்டும் சென்னைக்கு திரும்பி வந்து அவசரமாக தரையிறக்கப்பட்டதால் 167 பேர் உயிர் தப்பினர். 3 நாட்கள் நடைபெறும் சர்வதேச பலூன் திருவிழா மாமல்லபுரம் அடுத்த திருவிடந்தையில் தொடக்கம். பிரான்ஸ், ஆஸ்திரேலியா, பிரேசில், பெல்ஜியம் உள்ளிட்ட 8 நாடுகளைச் சேர்ந்த ஏர் பலூன் பைலட்டுகள் பங்கேற்பு. தர்மபுரி அருகே ஏரியில் நீர் நிரம்பி வெளியேறும் நீரால் 1.5 மாதத்திற்கு மேலாக விவசாய நிலங்களில் தேங்கி நிற்கும் நீர். 50 ஏக்கர் அளவிலான மஞ்சள், வாழை, கரும்பு, பாக்கு போன்ற பயிர்கள் அழுகும் அபாயம். குடியரசு தின விழா அணிவகுப்பை காண சிறப்பு விருந்தினர்களுக்கு அழைப்பு. பாராலிம்பிக் வீரர்கள் மற்றும் கைத்தறி கைவினைஞர்கள் உட்பட 10,000 பேருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. சென்னை புத்தக காட்சி நீட்டிக்கப்படுவதாக சமூக வலைதளங்களில் வரும் செய்தி உண்மையில்லை. பப்பாசி செயலர் விளக்கம். சென்னை பெரம்பூர் ICF ரயில் பெட்டி தயாரிக்கும் தொழிற்சாலையில் மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் ஆய்வு. வந்தே பாரத், அம்ரித் பாரத் ரயில் பெட்டி தயாரிப்பு பணிகளை ஆய்வு செய்தார். ஆதாரில் உள்ள தகவல்களை இணைய வழியாக கட்டணமின்றி புதுப்பிக்கும் வசதி ஜூன் வரை நீட்டிப்பு. ஜூன் 14ஆம் தேதி வரை நீட்டித்து மத்திய அரசு அறிவிப்பு. மத்திய பிரதேசத்தில் சாலையில் நடந்து சென்றவருக்கு ஹெல்மெட் அணியவில்லை என அபராதம். மாவட்ட SP-யிடம் புகார். எல் சால்வடார் நாட்டில் 5.8 என்ற ரிக்டர் அளவில் நிலநடுக்கம். உயிர் சேதம் மற்றும் பொருட்சேதங்கள் குறித்த தகவல்கள் வெளியாகவில்லை. இந்தி தேசிய மொழி அல்ல, அலுவல் மொழி மட்டுமே. கிரிக்கெட் வீரர் அஸ்வின் கருத்து.